பெண் பிள்ளைகளுக்கும் தாயாருக்கும் நடுவில் மிகப்பெரியதான அளவில் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பசங்க அம்மா கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க, அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் சர்டன் ஏஜுக்கு பிறகு அந்த தாயினுடைய துணை மிக அவசியம். அந்த தாயினுடைய துணை சரியாய் இருக்கிற பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் மிக சரியாய் வருவார்கள். அந்த தாயினோடு கூட ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லாத பெண் பிள்ளைகள் பெரும்பாலும், நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை, ஏன்னா தாயே இல்லாமல் வளர்ந்து நல்ல ஒழுக்கமாக வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தாய் சரியில்லாமல் ஒழுக்கமாய் வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நம்ம யாரையுமே 100% எடுத்துட முடியாது. ஆனால் பெரும்பாலும் தாயினுடைய அந்த அன்பும் தாயினுடைய பராமரிப்பும் கரெக்டாக இருக்கிற குடும்பம் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி தாயினுடைய காரியங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு 2வது இடத்துல யாருக்குன்னா தாய்க்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்குது. 2வது பிளேஸ் அம்மா கிட்ட இருக்குது. அம்மாவனுடைய அன்பு இன்றைக்கி காணாமல் போகிற ஒரு காலம். பிள்ளைகளுக்காக தன் தாய் எதை வேணாலும் இழப்பாள்ன்ற காலம் போய் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்திற்காக நலத்திற்காக தான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பிள்ளைகளை தூக்கி போடக்கூட தாய்கள் வந்து தயாராகிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கினுடைய நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன், எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்க்கலை, எங்கள் அம்மா எனக்கு சரியாக இருக்கலை. உண்மை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கி இந்த வேலைக்கு போகிறதான சகோதரிகள், நீங்கள் தியாகத்தோடு கூட வேலைக்கு போகிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை வேலைக்கு போகும்போது தடுமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய கணவன்கள் வீடுகளிலே சரியில்லாத போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் வேலைக்கு போகிறாள். வேலைக்கு போகும்போது அந்த பெண் போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கணும். 2 பெண் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போகுது. அந்த அம்மாவோட நம்பிக்கை என்ன, நான் வர்ற வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் வீட்டில் கரெக்டாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த இடத்துல சில தப்பு நடக்குது. வேலைக்காரங்க கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அப்யூஸ் நிறைய நடக்குது. காரணம் என்ன, அந்த பெண் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பு தாயை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வீட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டியது. நாம் இந்த வேலைக்கு போகும்போது, டியூஷனுக்கு போகும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அது பல நேரங்களில் பலருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குடும்பம், நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் கிடையாது.